ஜராஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர் வருகின்ற ஜூலை 27 சனி பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியானது ஜூலை 27 ஆரம்பித்து விட்டு டிசம்பர் 11 வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆக மொத்தம் 134 நாட்கள் வக்ர நிலையிலேயே சனி பகவான் இருக்கிறார். இந்த வக்ரம் என்றால் என்ன அப்படின்றது ஒரு கேள்வி நமக்கு வருது. ஏன்னா ஆண்டு பயிற்சிகள்லேயே மிக நீளமான பயிற்சி என்று சொன்னால் அது சனி பகவான் பயிற்சி தான். 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில தங்கி மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா வகையான இன்ப துன்பங்களுக்கு கர்ம வினையின் அடிப்படையில சரியான ஒரு படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலமிக்க ஒரு நீதி தேவனாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் பயிற்சி என்பது மிக முக்கியத்துவமாக கருதப்படுறது காரணம் என்றால், குரு பகவான் பணம் கொடுப்பாரு, ராகு கேத்துக்கள் திடீர்னு அதிர்ஷ்டம் கொடுப்பாரு, திடீர்னு ஆன்மீகவாதி ஆக்குவாரு. சனி பகவான் என்ன பண்ணுவாரு, வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை படிப்பித்து நம்மளை வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கு உண்டாகின ரீஸ்ட்ரக்சரிங்னு சொல்லக்கூடிய மனிதனை ஒரு நல்ல ஒரு மெச்சூர்ட் லைஃபா அவரை மாற்றி விடுவார். அந்த ஒரு படிப்பினைகள் கொடுக்கறதுக்காக தான் அவரை ஒரு கடுமையான குணங்கள் கொண்ட ஒரு நீதி தேவனாக விளங்குகிறார். அதனால தான் புராணங்கள்ல அவர் மூவரையும் தேவரையும் யாரை விட்டு வைக்கவில்லை. ஏன்னா சனி பகவானுக்கு அத்தகையான ஒரு மகத்தான சக்தி கலியுகத்தை பொறுத்தவரை கொடுக்கப்பட்டது. சரி, இந்த வக்ரம் என்றால் என்ன அப்படின்னா, வக்ரம் என்றால் ஏற்கனவே ஒரு கிரகம் என்பது நேர்கத்தில் போய் கொண்டிருக்கிறது, இயல்புக்கு மாறாக பின்னோக்கி நகர்வது என்பதுதான் வக்ரம் என்று சொல்வார்கள். ஏற்கனவே சனி பகவான் மந்த கிரகம், அவர் ஸ்லோவாக தான் நடப்பார். அந்த ஸ்லோவாக நடக்கக்கூடிய அந்த மந்த கிரகம் பின்னோக்கு நகரும் போது இன்னும் வலுவடையும் என்ற பொருள். அதாவது இயல்புக்கு மாறாக நடக்கும்போது, எதுக்கு இயல்பாக நடக்கணுமோ ஒரே மாதிரி பலன்களை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி ஏராளமான பேர் துன்பங்களை கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அல்லவா? அதனால தான் வக்ர நிவர்த்தி அடைந்து பல நன்மைகளை கொடுக்கறதுக்காக வரக்கூடியது என்பது தான் வக்ர பயிற்சி என்பது. அதிசாரம் என்பது, வக்ர நிலை என்பது, நேர்பாதையில் செல்வது என்பது, இந்த சஞ்சாரங்களின் அடிப்படையில் ஒரு தத்துவம் இருக்கிறது. சனி பகவான் ஏற்கனவே நிதானமாக செல்லக்கூடிய ஒரு கிரகம். அவர் வக்ரம் அடையும் போது சுதாரித்து கொண்டு நிதானமாக நடப்பார். அப்போது அதே ராசியிலோ நடப்பாரா அல்லது பின்னோக்கி செல்வதனால் இன்னொரு ராசிக்கு, இப்போ அதாவது இப்போது சனி பகவான் நமக்கு மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருக்கிற ராசி கும்பராசிக்கு போய் நடத்துவாருன்னு சில சமயங்கள் அப்படி நடக்கலாம். ஆனால் எந்த வக்ர பயிற்சி என்பது மீன ராசிலேயே அவர் இருக்கின்ற நட்சத்திரத்தில் பாதங்களை மாறி வருவார். அதாவது இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார், 3ஆம் பாதத்தில் இருக்கிறார், 2ஆம் பாதத்துக்கு வருவார், 1ஆம் பாதத்துக்கு வருவார். அப்படி அதே நட்சத்திரத்தில் தன்னுடைய குணங்களை மாற்றி விடுவார். இது ஒரு டிகிரி வகையில் மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா ஒவ்வொரு ராசி 30 டிகிரிகள் கொண்டதாக, நமக்கு 360 டிகிரி கொண்டதாக தான் காலகட்டம் இருக்கிறது. 12 ராசிகள் இருக்கிறது. ஆக அந்த 30 டிகிரி, அந்த டிகிரி மாறும்போது டிகிரி ஆஃப் சக்ஸஸ், டிகிரி ஆஃப் ஃபெயில்யூர், டிகிரி ஆஃப் வெல்த் எல்லாம் மாறிவிடும். அதுதான் அந்த ஒரு இதுக்காக தான் எந்தெந்த ராசிகளுக்கு அவர் நன்மை செய்ய போகிறார், என்னென்ன ராசிகளுக்கு அவர் தீமை செய்ய போகிறார், 12 ராசிகள் எத்தகையான நன்மைகளை காத்திருக்கிறது அப்படின்றது. ஏன்னா பொதுவாக சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கும் போது பல விசேஷமான நன்மைகள் பல ராசிகளுக்கு கொடுப்பார், பல ராசிகளுக்கு தொந்தரவு கொடுப்பார். ஏன்னா அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, அதில் 7.5 சனியில் விரய சனி, ஜென்ம சனி, குடும்ப சனி, இப்படி பல வகையான கட்டங்கள் அவர் மேற்கொள்கிறார்கள். என்றால் இந்த முன்ஜென்மத்தினுடைய வினைகள், முன்ஜென்மத்தினுடைய கர்ம பலன்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டாகின காலகட்டமாக அதை தேர்ந்தெடுத்து அந்தந்த ராசிக்கு சஞ்சாரமாக கோச்சாரமாக அவர் வரும்போது அதுக்குண்டாகின நல்ல பலன்களை அல்லது தீய பலன்களை கொடுத்து அவங்களை பக்குவப்படுத்துவார் என்றது அதனுடைய பொருளாகிறது. ஆக இந்த வக்ர பயிற்சி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிட சாஸ்திரத்தில் பார்க்கப்படுகிறது. பர்டிகுலர்லி சனி பகவான் கிட்டத்தட்ட 130 நாட்கள்
ஒரு ராசியில் தங்கி வக்ரகத்தில் அவர் பின்னோக்கி நகர்ந்து ஒரு முன்னோடியான பலன்களை கொடுக்கிறாரா, அல்லது பின்னோக்கி நகர்ந்து மேலும் அதிக சுமைகளை தரப்போகிறாரா என்றது நாம் இந்த 12 ராசிகளின் பதிவில் பார்க்கலாம். முதன்மையாக நீங்கள் நம்ம சேனலை பார்த்து கொண்டு இருந்தால் உடனடியாக ஆனந்த துவாரகா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களோட பேராதரவு மூலமாக நம்மளுடைய சேனல் நல்ல போய் கொண்டிருக்கிறது. கன்சல்டேஷன்ஸ் விரும்புபவர்கள் நம்மளுடைய மொபைல் நம்பர்ஸ் மூலமாக காலை 10 மணி முதல் சாயந்தரம் 5 மணி வரை டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜாதக ரீதியான பலன்கள் எல்லாம் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம 12 ராசிகளினுடைய அதிருஷ்டங்கள் எவ்வாறு இருக்கிறது என்றது தொடர்ந்து நம்ம பார்ப்போம். மிதுன ராசி என்பது காலபுருஷ தத்துவ ராசிக்கு 3வது வீடாக வருகிறது. ஆக இது புதனுடைய வீடு என்பதால் புத்தி ஆற்றல் அதிகமாக உடையவர்களாக இருப்பார்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் சனி பயிற்சியில் 10ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இப்போ மீனத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் என்றது நடந்து கொண்டிருக்கிறது சனி பயிற்சிக்கு அப்புறம். இப்போ சனி பகவான் எதிர்வருகின்ற 27ஆம் தேதி வக்ர பயிற்சி அடைகிறார். சனி பகவான் 10ல் வரும்போது என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனி பகவான் இங்கே மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை மிதுன லக்னத்தில் பிறந்தாலும் ராசியில் பிறந்தாலும் 2 ஆதிபத்தியங்களை அவர் பெறுகிறார். ஒன்று அஷ்டமாதிபத்தியம், ஒன்று பாக்யாதிபத்தியம். இப்போ ஒன்று கெட்ட ஸ்தானம், ஒன்று நல்ல ஸ்தானம். இப்போ பாக்யாதிபத்தியம் பெறுவதனால எதிர்பாராத பாக்கியத்தை உடைவான்ன்றது ஒரு கருத்து. அஷ்டமாதிபத்தியம் பெறுவதனால சனி பகவான் ஆயுளுக்காரக்கன ப்ளஸ் 8ஆம் வீடு கெட்ட வீடு. அப்போது 8ஆம் வீடு சம்பந்தப்படுவதனால தங்கு தடைகள் சந்தித்து அதுக்கப்புறம் வெற்றி பெறுவார். அதுதான் அதனுடைய பொருள். ஆக 8, 9 ஆதிபத்தியங்கள் பெறும்போது சனி பகவான் எங்கிருந்த போதிலும் நம்ம கெட்ட பலனை கொடுப்பான்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும் கிரகங்களுடைய கூட்டு பொறுத்தவரை தன்னுடைய பலனில் மாற்றம் ஏற்படுத்தும். இப்போ 10ஆம் இடமன் எடுத்துக்கொண்டால் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது சனி மந்த கிரகம். இப்போ நமக்கு 8, 9 சம்பந்தப்பட்டவன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது பாக்கியத்தை தருவான். எப்போ தருவான்? 8ஆம் வீடுன்னா நீண்ட போராட்டங்களை சந்திச்சதுக்கு பிறகுதான் வெற்றி தருவான். எளிதாக வெற்றி கொடுக்க மாட்டான். விரைவாக பணம் சம்பாதிக்க விட மாட்டான். அவ்வளோ வித்யைக்காரக்கன், அவ்வளோ புத்திக்காரக்கன், வாதாடும் திறமை கொண்டவன், எழுத்துத்துறை தொழில் வகையில் பல வகையான நன்மைகள் தரக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் இருந்த போதிலும் இந்த சனி பகவானுக்கு இந்த 2 ஆதிபத்தியங்களும் கெட்ட ஆதிபத்தியம் சம்பந்தப்படுவதனால எதுவும் போராடி தான் சாதிக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. ஆக கடந்த இப்போது நம்ம ஒரு 1.25 வருடமாக நிறைய தொழிலில் தொடர்ந்து தொழிலில் போராட்டங்களை சந்தித்து வரது வருமானம் போகிற விரயமாகி சம்மந்தம் இல்லாத செலவுகள், கட்டுக்கடங்காத செலவுகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் கொண்டு இருக்குது. நினச்சது ஏதோ நடக்கலை. இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் நமக்கு ஒரு மிகுந்த நன்மை நடக்கும். அந்த 8ஆம் ஆதிபத்திய கூடிய எல்லா வகையான தீய பலன்கள் நமக்கு பாசிட்டிவாக மாறிடும். வக்ரம் என்றால் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சனி பகவான் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல நன்மைக்கு மாறான கெடுதல் பண்ண மாட்டார். அந்த நன்மையில் என்னென்ன தங்கு தடைகள் நிலவி இருக்கிறதோ அது நீட்டிச்சு கொடுப்பாரு. ஒரு வகையில் ஏற்கனவே கெட்ட பலனே சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்போ சிம்மராசி இருக்குது, அஷ்டமஞ்சன் நடக்குது, ஏகப்பட்ட தொந்தரவு அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க கடந்த 1.5 ஆண்டாக, 2 வருஷங்கள். அதாவது கண்டகஜன்லேருந்து அவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. ஆல்மோஸ்டால் அது ஒரு 2.5 வருஷம், இது ஒரு 1.5 4 வருஷமாக போராட்டம் தான் சந்திச்சுட்டு தான் வராங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஒரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் பயங்கரமான ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா வருஷம் பூரா கஷ்டப்பட்டுட்டு இருந்து 4 வருஷம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சனி பகவான் இந்த கெடுதல் பலன் நடக்கும்போது நன்மை செய்வார். 7.5 நடக்கும்போது நன்மை செய்வார். இந்த வக்ரகதி என்பது என்னன்னா, கெட்ட பலன் தரக்கூடிய ராசிகளுக்கு நன்மை தரக்கூடியதாகவும், நன்மைகள் தருகின்ற ராசிகளில் தங்கு தடையோட நிலவி கொண்டிருந்த தீமைகள் அதாவது அந்த தடைகள் விலக்கி நன்மைகளை செய்கிறதுக்கு உண்டாகின பயிற்சியாக அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆக மிதுன ராசி அன்பர்களை பொறுத்து வரை 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். இதன் விளைவாக கடந்த காலங்களில் தொழிலையோ நிதியிலேயோ பண விஷயத்திலேயோ தட்டுப்பாடு இருந்தால் நிலைமைகள் முற்றிலும் மாறிவிடும். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாருன்னா ரொம்ப ஒரு சுமை கொடுக்குறாரு, ரொம்ப ஒரு பலு கொடுக்குறாருன்னு அர்த்தம். சனி பகவானும் பாவகிரகம்.
ஸோ ரொம்ப பளு கொடுக்குறார், ரொம்ப போராட்டங்களை சந்திக்கிறது, மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை, மேலதிகாரிகளை தொந்தரவு கொடுக்குறார்கள், அல்லது வேலை செய்கிற இடத்துல பளுச்சுமை இருக்கிறது, சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வேலையாட்டுகளால் பிரச்சனைகள் வருகிறது, மற்றவர்களால் தொந்தரவுகள் வருகிறது, இது போன்ற பல கவலைக்கான சிக்கல்கள் நீங்கள் சந்தித்து கொண்டு இருந்தீர்கள் என்றதில் மாற்றுக்கிறது இல்லை. அது உங்களுக்கு நேர்படுத்துவார். இப்போ என்ன நேர்படுத்துவாருன்னா, மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, திடீர்னு ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், திடீர்னு நீங்கள் டிபார்ட்மெண்ட் மாறுவீங்க, இல்லை ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை இடம் மாற்றம் ஏற்படும், இந்த மாதிரி உத்தியோகத்தில் ஒரு உயர்வினை பெறுவீர்கள். நிறைய பேர் இப்போ நமக்கு ஒரு புதிய தொழில் ஆர்டர்ஸ் ஏதாவது தேடி வந்திருந்திருக்கலாம், ஒப்பந்தங்களை கையெழுத்தாகிறதுக்கு, ஒரு இடம் வாங்கிறதுக்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள், தங்கு தடையின்றி திருமணம் நடக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பிரேக் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரேக் இப்போ மறுபடியும் 4 மாதத்துக்கு அப்புறம் அவங்க தேடி இந்த வக்கர காலகட்டத்தில் முடிப்பார்கள். இதுதான் இதனுடைய பொருள். ஆக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எளிதாக நீங்கள் நடக்கும். இப்போ இந்த சனி பகவான் இந்த வக்கரத்தில் இருக்கும்போது, ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால, குரு பார்வை இல்லாத போது பயங்கரமான கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. குரு பார்வை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நமக்கு இந்த குரு பேச்சு ஆனதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. ஏன்னா குரு சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ வக்கரம் அடைகிறதுனால இன்னும் நன்மைகள் நடக்கும். ஆனால் 10ல் இருந்த சனி பகவானும் உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வை இடுகிறார். சனி பகவானுடைய பார்வை நன்மையா அப்படின்னு? சனி பகவானுடைய பார்வை நன்மை கிடையாது. அவர் இருக்கின்ற இடம் என்றது தான் சிறப்பான இடம். 3, 6, 11 ஆகிய இடங்கள் இருக்கும்போது மிகுந்த நன்மையை அள்ளித்தருவார். அவருடைய பார்வைக்கு கெடுதியான பலன்கள் தான் அதிகமாக இருக்கும். இப்போ 4ஆம் இடத்தை பார்ப்பதனால என்ன நன்மை? வண்டிகளுக்கு விரை செலவு வைப்பார். தாய் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை, வண்டிகள் விஷயத்தில் கவனம் தேவை, போக்குவரத்து விஷயத்தில் கவனம் தேவை. 7ஆம் இடத்துல குடும்பத்தில் கணவன் மனைவி அல்லது பார்ட்னர்ஸுக்கு நடுவில் பேசும்போது ஜாகிரதையாக பேச வேண்டும், விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். இல்லை என்றால் அந்த பேச்சுவார்த்தை என்பது சண்டையாக மாறிவிடி வாக்குவாதங்களாகி குடும்பத்தில் நிம்மதி கெட்டு போயிடும் அப்படின்றது. 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால் திடீர்னு இடமாற்றம் ஏற்படும், வெளியே மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். திடீர்னு டிபார்ட்மெண்ட் மாற்றி வேலை டிபார்ட்மெண்ட்டில் நல்ல வேலையில் கிடைப்பாங்க, இல்லை இருக்கிறத கஷ்டத்துலேருந்து அப்படியே மாற்றி ஒரு பெரிய இடத்துல வேலையில் உட்கார வச்சுருவாங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் 12ஆம் இடத்து பார்வை நமக்கு தருகிறது. ஆக மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த ஜூலை 27 டிசம்பர் வரை இருக்கின்ற இந்த 130 நாட்களில் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்றங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு உறுதியாக நடக்கும். எப்படி என்றால் மனக்குழப்பம் நீங்கிவிடும். ஃபஸ்ட்டு குடும்பத்தில் ஒரு அமைதி ஏற்படும், தனவரவு அதிகமாக இருக்கும், நிதி நெருக்கடிகள் நீங்கும், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது எளிதாக கிடைக்கும், தோய்வு என்பது இருக்காது. தாய் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கும், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்குது, பிள்ளை விஷயத்தில் கவனமாக இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால இந்த வழக்கு வம்புகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது முற்றிலும் நீங்கிவிடும், மகத்தான நன்மைகள். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் குரு பார்ப்பதனால நீண்ட தேவையில்லாத மறைமுகமான தொந்தரவுகள் எதுவும் வராது, நீங்கிவிடும். ஆக எல்லா வகையிலும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய தொழிலில் ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், உத்தியோகத்தில் உயர்வு என்பது. ஆக மொத்தத்தில் மிதனராசினர்களை பொறுத்தவரை இந்த சனி வக்கர பயிற்சி என்பது மிகுந்த நன்மைகளை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும், சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல பதவிகளை தேடி வரும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. வக்கரமடையும் காலத்தில் மேலும் உத்வேகத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு பேராற்றல் என்பது கிடைத்துவிடும். சர்வேஜனா சுகினோ பவந்து, சுகி பவ.